வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 6 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பொது மைய வட்டங்களில் வெளிவட்டத்தின் நாண் AB ஆனது உள்வட்டத்தை படத்தில் உள்ளவாறு C மற்றும் D யில் சந்திக்கிறது எனில் AB - CD = 2AC என நிறுவுக. பாருங்க, பொதுமைய வட்டம்னா நீங்க முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுமைய வட்டம்னா மையம் ஒண்ணுதான் இருக்கும், வெவ்வேறு ஆரங்கள்ல வட்டங்கள் இருக்கும். பாருங்க, இந்த 2 வட்டத்துக்கும் எது ஒண்ணு? மையம் ஒண்ணுதான், ஆனா ஆரங்கள் வெவ்வேறு. இதான் என்னது? பொதுமைய வட்டம். இந்த படத்துல கொடுத்திருக்க மாதிரி ஏபின்ற இது வெளி வட்டத்தோட ஏபின்ற நாண் உள்வட்டத்தை எங்க சந்திக்குது? சி மற்றும் டி யில் சந்திக்குது. அப்ப நம்ம என்ன நிரூபிக்கணும்? AB - CD = 2AC நிரூபிக்கணும். ஈஸியா நிரூபிச்சிடலாம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த படத்துல இதை மட்டும் நம்ம வரையணும். அதாவது இந்த OM என்ன செய்யுது? செங்குத்து. எதுக்கு செங்குத்து? ABக்கு செங்குத்து. இதை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டா போதும். கணக்கு ஈஸியா முடிச்சிடலாம். பாருங்க, படத்திலிருந்து இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த OM வந்து செங்குத்தா இருக்கும். எதுக்கு செங்குத்தா? இது வந்து என்னது? செங்குத்து. எதுக்கு செங்குத்து? ஏபிக்கு செங்குத்து. ஏபிக்கு செங்குத்து. ஏபிக்கு மட்டும் செங்குத்து கிடையாது, சிடிக்கும் செங்குத்து தான். ஏன்னா ஒரே இதுல தான் இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து செங்குத்து. என்ன செஞ்சும்னா, இந்த ரெண்டையும் சமமா பிரிச்சிரும். ஏஎம்மும் எம்பியும் சமம். எனவே 2 செங்குத்தா இருக்கிறதுனால எது எது சமம்? ஏஎம்மும் எம்பியும் சமம். ஏஎம் = எம்பி. இது ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சிஎம்மும் எம்டியும் சமமா இருக்கும். என்ன செஞ்சு இது வந்து 2 சமபகுதியில பிரிச்சிரும். சிஎம்மும் எம்டியும் சமம். இப்ப பாருங்க, நம்ம என்ன நிரூபிக்கணும்? AB - CD = 2AC. இடது பக்கத்தை எடுத்துக்கங்க. AB - CD = therefore AB - CD = இந்த இடத்துல AB பாருங்க. இந்த AB பாருங்க. இந்த ABல என்னென்ன இருக்கு? AM இருக்கு, MP இருக்கு. இந்த AM-ம் MP-யும் சேர்ந்ததுதான் எது? AB. அப்ப AB -ய 2ஆ பிரிச்சு எழுத போறோம். எப்படி எழுதலாம்? AM + MP. AM + MP. அதுக்கடுத்து இந்த மைனஸை போட்டுங்க. பாருங்க, CD. CD-னா இது. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? CM + MDன்னு எழுதலாமா? CM + MDன்னு எழுதலாம். = AM + MP. மைனஸ் உள்ள பெருங்க. -CM +ஐ மைனஸ் பண்ணுங்க, -MD. சரியா? இப்ப பாருங்க, = இந்த AM அப்படியே இருக்கட்டும், பிளஸ் இந்த MPக்கு பதிலா என்ன மாத்தலாம் பாருங்க. MPக்கு பதிலா AMன்னு மாத்தலாமா? AM. ஏன்னா ரெண்டும் சமம். MPக்கு பதிலா என்ன மாத்திட்டோம்? AM மாத்திட்டோம். -CM அப்படியே இருக்கட்டும். இந்த -MD பாருங்க, MDக்கு பதிலா என்ன மாத்தலாம்? CMன்னு மாத்தலாமா? CM. இப்ப பாருங்க, ஒரு AM + ஒரு AM கூட்டினா 2AM. -1 CM -1 CM ஒரே குறி கூட்டி அதே குறியை போடணும். கூட்டினா என்ன வரும்? 2 CM. என்ன 2? -2 CM = இங்க 2 இருக்கு, இங்க 2 பொதுவா எடுத்துருங்க. 2 பொதுவா எடுத்துட்டோம்னா AM - CM = லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஏஎம்ல இருந்து சிஎம் கழிக்க போறோம். பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இது ஏஎம். பாருங்க, ஏஎம். ஏஎம்ல இருந்து சிஎம் கட் பண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? ஏசி இருக்கும். சொல்றது புரியுதா? பாருங்க, ஏஎம்ல இருந்து சிஎம் வெட்டி எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? ஏசி இருக்கும். அப்போ இந்த 2 அப்படியே வந்துரும். ஏஎம்ல இருந்து சிஎம் கழிச்சோம்னா ஏசி என்பது நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.